வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டில் இருக்குது. நேற்று ஹெவியாக ஃபால் ஆனதுக்கு இன்றைக்கி ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த டாட்டா குரூப் கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது. இன்ஃபேக்ட் டிசிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா 52 வீக் லோ ப்ரைஸுக்கு கூட போச்சு நேற்று. நியர்லி அபவுட் 3060 ருபீஸ் வரைக்கும் போச்சு. இப்போ திருப்பியும் ரைஸ் ஆகி அபவுட் 3120 அது மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டாட்டா குரூப் கம்பெனிஸ்லாம் நம்ம வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா? ஏன் அப்படின்னா டாட்டா எஸ்பெஷலி இப்போ டாட்டா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்க, டாட்டா ஸ்டீல் ஆர் டிசிஎஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த நிஃப்டி 50க்குள்ளே இருக்குது. அதனால் ஒரு சேஃப்டி இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்டு திருப்பி இதை 52 வீக் லோ ஆகிடுதுன்னா இதை வாங்கலாமா அப்படின்னு ஒரு எக்ஸாமின் பண்ணலாமா அப்படிங்கிற இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண இன்றைக்கி போகிறேன் நான். இந்த டாட்டா குரூப் கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். டிசிஎஸ், டாட்டா மோட்டர்ஸ், டாட்டா ஸ்டீல், ட்ரெண்ட், தென் டைட்டன், டாட்டா ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே எக்ஸலண்ட்லி பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் தான் சொல்லணும். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போது என்ன நெக்ஸ்ட் 3 months ஆர் நெக்ஸ்ட் 6 months அப்படிங்கிறத பார்க்கலாம். டிசிஎஸ் எடுத்துக்கோங்க. டிசிஎஸ்ஸு இப்போ தெரிஞ்சது, ஏன்னா அமெரிக்கா ரிசெஷனுக்கு போயிடும் அப்படின்னு கவலையாக இருக்கிறதுனால வெதர் இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சான்சஸ் கிடையாது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா டிஸ்க்ரிஷ்னரி ஸ்பெண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டிஸ்க்ரிஷ்னரி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், தென் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு ஆர் சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த Q4 ரிசல்ட்ஸ்லேயே நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய க்ரோத் ஃபினாமினலாக இருக்காது. அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. செகண்ட், அடுத்த கம்பெனி எடுத்து பார்க்கலாம். தென் டாட்டா மோட்டர்ஸ். இது டாட்டா மோட்டர்ஸில் த பிக்கஸ்ட் கம்பெனி என்னென்னா ஆர் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா த JLR, தட் இஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர். அது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. அங்கே எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? யூரோப்பில், தட் இஸ் யூகேயில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்டு யூகேயில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா டாட்டா மோட்டர்ஸ் ஆர் எஸ்பெஷலி இந்த JLR விங் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 monthக்கு நோ எக்ஸ்போர்ட் டு US அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த சிச்சுவேஷனை ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமேலு தே வில் டேக் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டாட்டா மோட்டர்ஸில் JLR அண்டு லேண்ட் ரோவோட கம்பனண்ட் தான் பிக்கஸ்ட் கம்பனண்ட். நியர்லி 70% ஆஃப் தர் த சேல்ஸ் ரெவென்யூ இந்த கம்பெனியில் தான் வருது. அதுவும் எஸ்பெஷலி அந்த JLR நிறைய யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த யூஎஸ் எக்ஸ்போர்ட்டும் யூரோப்பியன் சேல்ஸும் தான் அவங்களுக்கு பிக்கஸ்ட் ரெவென்யூ கொடுக்குற ஏரியா ஆக்சுவலி. அண்ட் யூகேயில் கூட அவ்வளோ சேல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் 25% டேரிஃப் போட்டிருக்காரு ஆட்டோ இம்போர்ட்ஸுக்கும் அண்ட் கம்பனண்ட்ஸுக்கும், மோட்டார் கம்பனண்ட்ஸுக்கும். அப்போ இந்த இது வெகுவாக பாதிக்கும் JLR எக்ஸ்போர்ட்டை. இதை தவிர யூகேவோட ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் 10%. அப்போ 35% இன்க்ரீஸ் ஆக போகுது JLR எக்ஸ்போர்ட்ஸ் டு USA. அதனால் அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி ப்ரைஸ் அது வெகுவாக கரெக்ட் ஆகிடுது. இப்போ பாருங்கள், இதோட டாட்டா மோட்டர்ஸ் ப்ரைஸ் 570 அது மாதிரி போனது, இப்போ 590 அது மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. ஸோ 35% டேரிஃபுங்கிறது ரொம்ப டூ ஹை. அதை பேர் பண்ண முடியுமா அந்த கஸ்டமர் சைடாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா அந்த கம்பெனி சைடாக பார்த்தோம்னா டெஃபினட்டாக ரெண்டும் முடியாது, ரெண்டு சைட்லேயும். ஸோ அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நாள் ஆக போகுது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் இந்த இந்த ட்ரெண்டோட இது ப்ரைஸுக்கு வெகுவாக கரெக்டாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி பாருங்கள், இது இட்ஸ் கோட்டிங் அபவுட் 4731 அது மாதிரி. நேற்று அதோட குறைச்சி போயிருந்தது. இன்றைக்கி 4731 கோட் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா
இதுக்கு வந்து வேறு காரணம் மார்க்கெட் சொல்லிகிட்டு இருக்கு இன்றைக்கி. என்ன அப்படின்னா, நார்மலாக இவங்க வந்து 36% க்ரோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து அவங்க Q4 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா 26% தான் க்ரோத் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து தெர் இஸ் சம் ப்ராப்ளம், டிமாண்ட் சைடில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸ் வந்து 5600 அது மாதிரி போயிட்டு இருந்தது. டபார்னு வந்து 15% வரைக்கும் குறைஞ்சிருச்சு. ஸோ அகெயின் Q4 ரிசல்ட்ஸ் வரணும், வந்தோடனே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரெண்டும் இப்போதைக்கு இந்த வாட்ச் லிஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேல் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலு ரொம்ப நாளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். டாடா ஸ்டீலில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி இவங்களுடைய ஃபாரின் அவுட்லெட்டில் தான் இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இந்தியன் ப்ராப்ளம் வந்து டு சம்வாட் சால்வ்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா வந்து இஸ் கன்சிடரிங் ஆன்டி டம்பிங் டியூட்டி அகெயின்ஸ்ட் சைனீஸ் இம்போர்ட்டுக்காக. சரி, இந்தியன் ஆப்ரேஷன் வந்து சம்வாட் ஸ்டெபிளைஸ் ஆகிடும், பராப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஆன்டி டம்பிங் டியூட்டினால் இவங்க ப்ரைஸும் அப்போட ரிவிஷன் பண்ணலாம். அண்ட் சேல்ஸ் வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் சேல்ஸோட வால்யூம் அண்ட் வேல்யூ ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் அஸ் யூகே பிளான்ட் இஸ் கன்சர்ன் பார்த்திங்கன்னா, இந்த அவங்களுடைய பிளாஸ்ட் ஃபர்னஸை வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் போட போகிறாங்க. அது செட்டப் பண்ணி முடிக்கிறதுக்கு 2026 வரைக்கும் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் பெரிய லெவலில் யூகே கான்ட்ரிபியூஷன் இருக்க போகிறதில்ல டாடா ஸ்டீலுக்கு. அதே மாதிரி நெதர்லாண்டில் இருக்க இவங்களுடைய பிளான்ட்டில் வந்து இதே மாதிரி இஷ்யூஸ் வரும் இன் ஃப்யூச்சரில். அதனால் இன்னொரு ஃபியூ இயர்ஸ் கழித்து தான் அதை டீல் பண்ண வேண்டி இருக்கும். இப்போதைக்கு வந்து நெதர்லாண்ட் பிளான்ட்டில் இன்னும் ப்ராப்ளம் கிடையாது. பட் யூகே பிளான்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறனால இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகாது இந்த குவார்ட்டர்லேயும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ டைட்டனில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மித்த இது ஏரியாஸ்லாம் இப்போ ட்ரெண்ட் மாதிரி கன்சியூமர் ஃபேஸிங் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி தான் பேசிக்கலி. அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதே ப்ராப்ளம் டைட்டனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் என்ன நினைக்குது அப்படின்னா, இவங்களுடைய க்ரோத்தும் பெட்டராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டைட்டனோட ப்ரைஸும் கரெக்ட் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3024 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி 3140 அது மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. ஸோ டாடா குரூப்போட என்டையர் இதுவும் வந்து நியர்லி அபவுட் 1.2 lakh crores வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஆனால் எல்லாமே எக்ஸலண்ட் கம்பெனி அண்டு எக்ஸலண்ட் கம்பெனி. அண்டு அந்த மார்க்கெட் வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணி ஆஃப்டர் அந்த டேரிஃப் இஷ்யூஸ்லாம் செட்டில் ஆனோடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே திருப்பியும் வந்து க்ரோத் ஸ்டேஜுக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இதுதான் என்னுடைய வியூ ஆன் திஸ் டாட்டாவோட குரூப் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் வந்து நம்ம இன்னொரு கம்பெனியை கூட பார்த்தாகணும். அது எந்த கம்பெனி அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். அவங்க வந்து Q4 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37% growth in turnover அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நாட் ஓன்லி இந்தியன் ஆப்ரேஷன், ஈவன் அவங்களுடைய மிடில் ஈஸ்ட் ஆப்ரேஷனுக்கு கூட growth 26% இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோர்ஸ் அபவுட் 26 ஸ்டோர்ஸ் நியூ ஸ்டோர்ஸு இந்த குவார்ட்டரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்களுடைய ரெவன்யூ க்ரோத்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலி வந்து கோல்டு ப்ரைஸ் விலை ஏறிச்சு அப்படின்னா இவன் நேச்சுரலி அவங்களுடைய டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். நம்ம எதை ஆக்சுவலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட்டு அந்த ப்ராஃபிட் தான் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து சேல்ஸ் வந்து வால்யூம் குறைஞ்சி போயிடும், ஆனால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். வென்னவர் வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கும்போது, கோல்டு ப்ரைஸ் உங்களுக்கும் தெரியும், கிளியராக வந்து சொல்லிடலாம் தட் கோல்டு ப்ரைஸ் வந்து ஃபினாமினலாக இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதனாலேயே இவங்க வந்து சேல்ஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலைனாலும் பட் வந்து இது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம எந்த ரிசல்ட் எந்த டெசிஷன் எடுக்க வேணாம் வாங்குறதா
இல்லையா அப்படின்ட்டு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைம்லேயும் ரிசல்ட்ஸ் வரட்டும், அப்புறமேல வந்து அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம். அண்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அஃப்கோர்ஸ் இந்த டாரிஃப் இஷ்யூஸ்லாம் ஒரு செட்டில்மெண்ட் வரணும் நமக்கு. ஸோ அப்புறமேல் தான் நம்ம டிசைட் பண்ணவே முடியும் வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த கம்பெனியை வந்து நம்ம வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறையா Q4 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. Q4 ரிசல்ட்ஸில் வந்து யூனோ சர்ப்ரைசஸ் இருக்க போகுது, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்க போகுது. அண்ட் எஸ்பெஷலி ஆன் தி சாஃப்ட்வேர் சைடில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் அந்த கைடன்ஸ் கொடுத்தாங்க பாருங்கள், நிறைய கம்பெனிஸ் கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதை வந்து அவங்களால ரியலைஸ் பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 26 பார்த்தீங்கன்னா கூட அவங்க கைடன்ஸ் வந்து நெகட்டிவாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15ஆம் தேதி போல் நமக்கு வந்து பார்த்துடலாம் நிறைய ரிசல்ட்ஸ். அதை தி சாஃப்ட்வேர் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வரும். அதே ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும், நமக்கு எந்த மாதிரி போக போகுது இனிமேல் இந்த Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்னு அது ஒரு இண்டிகேஷன் நமக்கு கொடுக்கும். இந்த டாரிஃப் வார் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் க்ரோத்தோ ஆர் பர்ஃபார்மன்ஸோ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அதனால் இந்த சிச்சுவேஷன் ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெயிட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.